வணக்கம். முத்துரமேஷ் நாடார், தலைவர், தமிழ்நாடு நாடார் சங்கம். அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணியில் மாப்போசி சாலையில் புதிதாக திராவிட மாடல் ஆட்சியால் கட்டப்பட்ட பேருந்து நிலையத்திற்கு திருத்தணியை மீட்டு தந்த தேசிய தலைவர் ஐயா மாப்போ சிவஞான கிராமணி அவர்களுடைய பெயரை சூட்ட வேண்டும் என தமிழ்நாடு நாடார் சங்கம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த அதிமுக ஆட்சியில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது சிறப்பு செல்வர் மாப்போசி அவர்களுடைய தியாகத்தை போற்றும் வகையில் அவருக்கு சென்னையில் மணிமண்டபம் கட்டப்படும் என்று அறிவித்தார்கள். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக திராவிட மாடல் ஆட்சியில் ஐயா மாப்போ சிவஞான கிராமணி அவர்களுக்கு மணிமண்டபம் அமைப்பதற்கான எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. அப்படிங்கிறது ஒரு வேதனையான வருத்தமான விஷயம். தமிழ்நாட்டில் அனைத்து கட்டிடங்களுக்கும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயரை வைப்பதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் போராடிய, குறிப்பாக தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று சொல்லி சென்னையை தமிழ்நாட்டிற்கு பெற்றுத் தந்தவரும், திருத்தணி அதை சுற்றியுள்ள 312 கிராமங்களை ஆந்திராவுக்கு செல்ல இருந்ததை போராடி பெற்றுத் தந்தருமான தமிழகத்தின் மிகப்பெரிய போராளி தலைவர் ஐயா பத்மஸ்ரீ மாப்போ சிவஞான கிராமணி அவர்களுடைய பெயரை திருத்தணியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையத்திற்கு அவரது பெயரை சூட்ட வேண்டும் என ஒட்டுமொத்த தமிழர்கள் சார்பாகவும் நாடார் சமுதாயத்தின் சார்பாகவும் தமிழக முதல்வரை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல மணிமண்டபம் கட்டுவதற்கு நீங்க எந்த முயற்சியும் செய்யவில்லை அப்படி என்பது ஒட்டுமொத்த நாடார் சமுதாய மக்கள் வருத்தத்துடன் வேதனையுடன் இருக்கிறார்கள் என்பதையும் பதிவு செய்கின்றோம். நீங்கள் சட்டசபையில் சுயமரியாதை இயக்க தலைவர் பட்டியலின்பட்டி சவுந்தரபாண்டியனுக்கு பட்டியலின்பட்டியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று அறிவித்தீர்கள். அதற்கான எந்த வேலையும் செய்யவில்லை என்பது ஒட்டுமொத்த நாடார்களும் திமுக ஆட்சி மீது கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.